அந்த கிராமத்தில் கண்ணு தெரியாத தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு அழகான மகன் இருந்தான். ஆனால் அவனுக்கு பார்வை இருந்தது. ஒரு நாள் மனைவி ரொட்டி சுட்டுக்கொண்டிருந்தபோது ஒரு பூனை சமையலறைக்குள் நுழைந்து ரொட்டியை தின்றுவிட்டது. இது ஒரு தினசரி வழக்கமாகிவிட்டது. அதனால் அவர்களிருவரும் பல நாட்கள் பசியுடன் தூங்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் எப்படியோ அந்த பூனைதான் ரொட்டியைச் சாப்பிடுகிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது மனைவி ரொட்டி செய்யும்போதெல்லாம் கணவன் ஒரு மூங்கில் குச்சியை எடுத்து கதவருகே தரையில் அடிப்பான். இதனால் பூனையால் சமையலறைக்குள் நுழைய முடியவில்லை. இது பூனை வருவதை நிறுத்தியது. மகன் வளர்ந்து திருமணம் செய்து கொண்டான். ஒரு நாள் மருமகள் ரொட்டி சுட்டுக்கொண்டிருந்தாள். கணவன் மீண்டும் சமையலறை வாசலில் உட்கார்ந்து தரையில் அடிக்கத் தொடங்கினான். சில நாட்களுக்குப் பிறகு மருமகள் கேட்டாள், ஏன் தினமும் சமையலறையில் தரையில் அடிக்கிறீர்கள்? அதற்கு கணவன், இது எங்கள் வீட்டில் ஒரு வழக்கம், அதனால் நான் இதைச் செய்கிறேன் என்று பதிலளித்தான். பெற்றோர் பார்வையற்றவர்களாக இருந்தனர். பூனையை பார்க்க முடியாததால் அவர்கள் உதவியற்றவர்களாக இருந்தனர். அதனால் அவர்கள் தரையில் அடித்து பூனையை விரட்டினார்கள். ஆனால் மகனுக்கு பார்வை இருந்தது. அவன் கண்களால் குருடன் அல்ல, மனதால்தான் குருடன்.